நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த பொண்ணு உன் குடும்பத்தை கெடுத்துருவான்னு. என் பேச்ச கேட்டியா? அவங்க 2 பேரும் தப்பா பழகலைன்னு சாதாரணமா விட்டுட்ட. இப்பவும் எதுவும் கெட்டு போகல. கட்டி பிடிக்கிற வரைக்கும் வந்த அவங்க விஷயம் குடும்பம் நடத்துற அளவுக்கு வராம ஜாக்கிரதையா பாத்துக்க. மாப்பிள்ளை ராத்திரி லேட்டா வீட்டுக்கு வந்திருக்காருன்னா இவங்க 2 பேரும் எங்க தங்கி இருந்தாங்களோ என்னவோ. உன் புருஷன்கிட்ட அதட்டி கேளு. அழுதா ஆம்பளைங்க பணிய மாட்டாங்க, மிரட்டணும். அப்பதான் நம்ம வழிக்கு வருவாங்க. புரிஞ்சுதா? அம்மா, ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. இதே ரேஞ்சில தான் ஏற்கனவே என் பொண்டாட்டி என்ன எழுத்தா வாங்கி மண்டையில ஒண்ணு போட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டேன். டோட்டலா மேட்டர் ரிவர்ஸ் ஆகி போட்டு ஜாக்கிரதையா இருங்க. ஷட் அப். போய் உன் வேலையை பாரு. அதே தான் நானும் சொல்றேம்மா. அவங்க உங்க வேலையை அவங்க பார்க்கணும். இல்லாட்டி போனா மேட்டர் ஊசி போன பிரியாணி மாதிரி ஆகி போயிடும். சாந்தி, காஃபி. குட் மார்னிங். சாரி சாந்தி, ராத்திரி நான் வரதுக்குள்ள நீ தூங்கிட்ட. எழுப்ப வேண்டாம்னு நானும் படுத்துட்டேன். ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆகாது? ஆடிட்டர் மீட்டிங் இல்லையா? அங்க கணக்கு வழக்குகளை பாக்குறதுக்கு அந்த அளவு கூட லேட் ஆகாதா என்ன? மறந்து போயிட்டேன். லாஸ்ட் மினிட் ஆடிட்டர் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களால ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. ஓ, மழை வந்ததுல மழையில நினைச்சுக்கிட்டே கட்டி பிடிக்கிறது உங்களுக்கு இஷ்டம் இல்ல? எந்த பொண்ணையாவது கட்டி பிடிச்சிருப்பீங்க? என்ன சாந்தி, நீ என்ன பேசுற? மழையில நீங்க அடிச்ச கூத்த பாத்தங்க. ஓ, அதுவா? பாவம் அனிதா ராத்திரி அவ புருஷனோட சண்டை போட்டுட்டு வீட்டு விட்டு வெளியே வந்துட்டா. கரெக்டா அந்த சமயம் எனக்கு மீட்டிங் கேன்சல் ஆச்சு. சரி, நாம 2 பேரும் ஃபங்க்ஷன் போகிறோமே வீட்டுக்கு வரப்ப அவளை பார்த்தேன். ஆறுதல் சொன்னேன். ஆறுதல் சொல்லணும்னா அவ்வளவு இறுக்கி கட்டி பிடிச்சுதான் ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. என்ன சாந்தி புரியாம பேசுற? ஆமாங்க, நான் பேசுறது தப்புதான். அனிதாவை பத்தி பேசுற உங்களுக்கு கோவம் வந்துரும். அவளுக்கும் உங்களுக்கும் நடுவுல 1000 இருக்கும். அதை என்கிட்ட சொல்லவும் வேண்டாம், நான் கேட்கவும் வேண்டாம்.